தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இவருக்கு. அட நானும் தாப்பா சந்தோஷமா இருக்கிறேன். என்ன முழிக்கிற? மறுபடியும் ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சாச்சு. தம்பி என்ன சுருக்குன்னு ஏறுதோ? ஏப்பா உன் வயசுக்கு உன் அனுபவத்துக்கு கலெக்டரை பார்த்து ஃபேக்ட்ரி கட்டுறத நிறுத்திட்ட. ஆனால் ஏன் வயசுக்கு ஏன் அனுபவத்துக்கு மந்திரியை பார்த்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டேன். என்ன முறைக்கிற? வந்த வேலை முடியலன்னு வருத்தப்படுறியா? அட விடுப்பா, அதான் வந்த இடத்துல அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டீங்க. அதை கூட்டிட்டு போய் அட அதை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தேன். அட என்ன புள்ள நீ? ஏறா வண்டி ஏறா. இந்த ஃபேக்டரி கட்டுறதால என்னெல்லாம் கெடுதல் ஏற்படும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கிற சுத்தமான காற்று அசுத்தமாயிடும், சுத்தமான தண்ணி விஷமாயிடும். நிலவியல் ஆஃபீஸர் கூட இந்த ஃபேக்டரியை கட்டினா மண்சரிவு ஏற்படும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கலெக்டர் இந்த ஃபேக்டரியை கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க அரசியல் செல்வாக்கு பயன்படுத்தி ஃபேக்டரி கட்ட உத்தரவு வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடி இந்த ஃபேக்டரியை கட்ட விடாம பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணும்னா, உங்களோட வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நாளைக்கே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நின்று தர்ணா பண்ணுங்க. அந்த மேட்டரை பத்திரிகையில போட்டு உங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயா நான் சொல்றபடி. நிப்பாட்டியா, வாய் கிழிய பேசுறல. உன்னை நம்பி எப்படியா தர்ணா போராட்டம் நடத்துறது? யோ நீ வெளியூர்காரனானயா? உனக்கு என்னையா எந்த ஊர் மேல இவ்வளவு அக்கறை? அக்கறையெல்லாம் தான் மெட்ராஸ்லேருந்து வந்து இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரா? சும்மா நிறுத்தியா? வாதர இவனெல்லாம் நம்பாதீங்க. இவன் நம்ம எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அந்த பக்கம் காசை வாங்கிட்டு நம்ம எல்லாரையும் கம்மியான வைக்க பாக்குறான். சும்மா நிறுத்து, விட்டா பேசிட்டே போயிட்டே இருக்க. இந்த மாதிரி தம்பியை பத்தி அதை மாதிரிலாம் பேசாது. தம்பி பத்திரமாத்து தங்கம். ஆமா, நேத்து வரைக்கும் நாங்களும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் அவனோட யோகியதை தெரிஞ்சது. யோ நிறுத்தியா, என்ன யோகியதை தெரிஞ்சுக்கிட்ட? அந்த தம்பியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யோ மொக்க, அவன் ஒன்னும் இல்லாத போல சொல்லல. வீட்டுல தங்கி சோறு போட்ட வாத்தியாருக்க துரோகம் பண்ணவன். வீட்டுல இருந்து அவர் பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தவன். நம்பவே முடியலையாப்பா. என்னையா உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறியா? இத பார், யார் சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா கேளுங்க தம்பி, என்ன பேச்சு பேசாண்டாலும் ஓவரா பேசிட்டு இருக்காரு அவரு. சொன்னா கேளுங்க வாத்தியாரே, கொஞ்சம் இருங்க வாத்தியாரே. ஏன்பா நீ சொல்ற நாங்க எப்படிப்பா நம்புறது? அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்க போன பொண்ணை காப்பாத்துனது நான் தான். நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? இப்ப உங்க பொண்ணைய வர சொல்றேன். ஏமா பொன்னரசி வாமா. இங்க வாமா.
என்னம்மா அந்த ஆள் என்னென்னமோ சொல்றான்? சொல்லுமா, என்கிட்ட சொன்னதை சொல்லு. ஏம்மா பேசாம இருக்கு? சொல்லுமா. ஆமாப்பா, இவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. ஒரு ஆளு இவன் நமக்கு நியாயம் சொல்ல வந்தான். இவெல்லாம் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அடிச்சு நான் துரத்து. எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. இப்ப பாத்தீங்களா, அந்த பொண்ணே சொல்லிருச்சுல்ல. நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர் பொண்ணு மேல கைய வச்சுட்டு இவன் நல்லபடியா போயிடுவானா? ஓ, விட்டுருவோமா? என்ன தம்பி, உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாப்பா? ச்சே, ச்சே, உன் முகத்தை பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்குப்பா. போப்பாங்க இருந்து. போ. தம்பி, நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா பைத்தியக்காரி ஏன் தான் இப்படி ஒரு பழியை உங்க மேல சுமத்தினான்னு எனக்கே தெரியல. அடிச்சு கூட கேட்டு பார்த்துட்டேன் தம்பி. பாவி வாயை திறக்கவே மாட்டேங்கிறா. பரவாயில்ல சார், நீங்கள் என்ன நம்புறீங்களே, எனக்கு அதுவே போதும். பொன்னரசு இப்படி எல்லாரும் முன்னாடி சொன்னது கூட எனக்கு மனசு கஷ்டம் இல்லை சார். ஆனால் நான் வந்த வேலையை முடிக்காமல் பாதிலேயே போகிறேன். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த வேலையும் ஆரம்பித்து பாதியில் விட்டதே இல்லை. இப்போ கூட சொல்கிறேன் சார், நான் இந்த ஊரை விட்டு போனாலும் சரி, அவனுங்க அந்த ஃபேக்ட்ரியை எப்படி கட்டுறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். சரிங்க தம்பி. போப்பா போப்பா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, அன்னைக்கே சொன்னேன், கொஞ்ச நாள் பழகிறத வச்சு எந்த ஆம்பளைங்களும் எடை போடாதன்னு. கேட்டியா? இப்ப என்னாச்சு? இந்த பொண்ணைய பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு ராஸ்கல். உண்டை விட்டுக்கே ரெண்டாக நினைச்சிருக்கான். இருக்க இடம் கொடுத்து சாப்பாடும் போடுற வீட்டுல வயசு பொண்ணு இருந்தா அவளை தங்கச்சியா நினைக்கணும். ஆனா இவன் அம்மா, அவர் அப்படிலாம் கிடையாது. வாய மூடி. எந்த பொண்ணாவது அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை சொல்வாளா? நடக்காம எப்படி சொல்லுவா?
மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த ஊரை விட்டு போயிடுங்க போயிடுங்கன்னு படிச்சு சொன்னேன்னு நீங்க கேட்க மாட்டேன்னுட்டீங்க. அன்னைக்கு உங்க மேல பாறை விழுந்தது தானா விழல, அந்த படுபாவிங்க தான் தள்ளி விட்டுட்டாங்க. என்ன கூப்பிட்டு இப்படி ஒரு பொய்ய சொல்லு, இல்லைன்னா அவனை உயிரோட விட மாட்டோம், எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோன்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அது எங்களால தாங்க முடியாது. அதனாலதான் மனசரிஞ்சு அப்படி ஒரு பொய்ய நானே சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். தப்பு பண்ணிட்ட பொன்னரசி, பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதை விட சாப்பிட்றது எவ்வளவோ மேல். நான் போறேன். சொல்லிட்டு போகணும்னு கூட தோணலையா? நான் சொல்லிட்டு போலாம் தான் உங்க வீட்டு வரைக்கும் வந்தேன் ரம்யா. ஆனா வாசலோட திரும்பி போயிட்டேன். அம்மா பேசினதை கேட்டீங்களா? நான் உங்களை நம்புறேன். நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ். அந்த சார்லஸ கூட்டத்துல பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். இது ஏதோ உங்களை விரட்டுறதுக்கு பண்ற சதின்னு. இதுல பொன்னரசி மாட்டிட்டு இருக்கா. உண்மைதான் ரம்யா. அப்படி அவ பொய் சொல்லனா என்னை கொண்டுடுவேன்னு அவங்க மிரட்டியிருக்காங்க. அதனால தான் அவ அப்படி ஒரு பொய் சொன்னான். இந்த ஊர் ஜனங்களுக்காக போராடினது மட்டும் இல்ல, இப்படி அபாண்டமா பழைய சுமந்துக்கிட்டீங்களே. இனிமே நான் ரொம்ப தீவிரமா இந்த விஷயத்துக்காக போராட போறேன். அந்த ஃபேக்டரிய இந்த ஊருக்குள்ளேயே வரவிட மாட்டேன். நீ இப்ப சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. இது சம்பந்தமா உனக்கு என்ன உதவி வேணாலும் சரி என்ன கேளு. நான் கிளம்புறேன். எனக்கு ஓன கதறி அழணும் போல இருக்கு. என்ன ரம்யா அது குழந்தை மாதிரி? இத பார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும். இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ரம்யா, நான் இப்ப எங்கேயும் போல. தற்காலிகமா தான் என் ஊருக்கு போறேன். அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லி அடுத்த விட்டு இந்த ஊருக்கு வரும்போது தனியா திரும்பி போக மாட்டேன் ரம்யா. சத்தியமா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். என்ன நம்பு. நீயும் என் கூட என் ஊருக்கு வருவே, என் மனைவியா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நான் போகிறேன். நான் கிளம்புறேன்.
பலம்